நாம மகிமைப்படுவதாக. இந்த கிறிஸ்மஸ் நாளை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கு நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த உலகத்தில் தேவன் நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த வருஷத்தின் துவக்கத்தை கண்டவர்கள் முடிவை காண முடியல. ஆனால் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய ஸ்தோத்திர பிறந்த நாளை எல்லாரும் ஒருமித்து கொண்டாட கர்த்தர் உதவி செய்ததுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஓ ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லிப்பார். இந்த சுவிசேஷங்களிலே பார்க்கும்போது ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நாம் இதில் வாசிக்கும். பழைய ஏற்பாடிலே ஏசாயா 9:6 நாம் வாசித்தோம்னா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்றெல்லாம் அவருடைய பிறப்பை குறித்து பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அநேக வேதத்தில் நிறைய காரியம் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து சொல்லு. கடந்த வாரத்தில் பெத்லகேம்னா என்ன என்று சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கிற சரித்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளிலே ஒரு 5 காரியத்தை இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து பிறந்ததினாலே நமக்கு உண்டாகிற நன்மை என்ன என்று சொல்லி பார்ப்போம். இங்கே வாசிக்கும் போது அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்கி இயேசு என்று சொன்னாலேயே ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. தீமோத்தேயுவை வாசிக்கும் போது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகையாலே பாவத்துக்களை கிடக்கிற நம்மை அவர் ரட்சித்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அவர் இயேசு நமக்குள்ள வந்ததுனால நமக்கு என்ன, நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால என்ன, சில நான் வேத்துக்குள்ள போனதுனால என்ன கிடைச்சிது. இப்போ அவர் 5 காரியத்தை வேகமாக சொல்ல விரும்புகிறேன். இதை பழைய ஏற்பாடில் நான் வாசிக்கும் போது அவர் ரட்சிக்கிறவரா என்னன்னு பார்க்கும்போது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 25:9. அக்காலத்திலே இவரே நம்முடைய தேவன், இவருக்காகவே நம்ம என்ன செய்கிறோம், காத்திருந்தோம். இவர் நம்ம என்ன செய்வார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுதப்பட்டு இருக்கிறது. இவர் தான் நம்மளை என்ன செய்வார், ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காகவே காத்திருந்தோம். இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இவர் தான் நம்மை ரட்சிக்கிறவர். இவரால் தான் நம்ம ஆண்டவர்களை என்ன செய்ய முடியும், மகிழ முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் தான் நம்முடைய தேவன். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, ஸ்தோத்திரம் வாசிக்க வேண்டாம், லூக்கா 19:10 வாசித்தோமானால் இழந்து போனதை ரட்சிக்கவே நம்முடைய ஆண்டவர். வாசிமா 19, லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் என்ன செய்கிறார், வந்திருக்கிறார். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். தாளத்து சர்ச்சில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொடுத்த வார்த்தை, ஸ்தோத்திரம், கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நான் வாசிக்கும் போது ஏன் இவர் நம்மளை ரட்சித்தார், எதற்காக நம்மளை ரட்சித்தார் என்று தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் எதற்காக என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. லூக்கா 1 வாசிக்க வேண்டாம், 77 வாசித்தோமானால்
இந்த ரட்சிப்பு பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பு நமக்கு இதில் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க் 16:17 வாசித்தோமானால், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு தப்ப மாட்டான் என்று சொல்லி போட்டிருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்கே நாம் வாசிக்கும் போது எபேசியர் 2:8 பவுல் சொல்றாரு, கிருபையினால என்ன செய்தீர்கள், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எதற்காக ரட்சித்தார் அப்படிதான். முதலாவது காரியம், எதற்காக ரட்சித்தார்? சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம். எதற்காக ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார்? சும்மா வெறும் வேதக்காரராக இருக்க அல்ல, வேதக்காரியா வாழ அல்ல. எதற்காக நம்மை ரட்சித்தார் என்று சொன்னால் சகரியா 8:13. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல, புறஜாதியாய் இருக்கும்போது புறஜாதிக்குள்ளே எப்படி இருந்தோம், சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். அப்போ எதுக்கு நம்மளை ரட்சித்தார் அப்படின்னு சொன்னா, எதற்கு ரட்சித்தாரா? ஆசீர்வாதமா இருக்குது. இல்லையா? இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் சாபம். வீடு இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கிறது? சாபம் இருக்கிறதை பாருங்க. அப்போ எதற்காக நம்ம ரட்சித்தார்? ஸ்தோத்திரம். சிலர் கேட்பாங்க, நீங்க ஏன் வேதத்துக்குள்ள போனீங்க, நிறைய ரூபா கொடுத்தாங்களா, என்ன விஷயம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார்னா, ஆசீர்வாதமா இருப்பதற்கு. அல்லேலூயா. இதை இன்னும் ஜனங்கள் என்ன செய்யல, அனைவருடைய கண்கள் என்ன செய்யல, திறக்கப்படலை. அவங்க வேதத்துக்கு போனாங்க, வேதக்காரங்க அள்ளி கொடுத்துட்டாங்க. வேதத்துக்கு போனா வெளிநாட்டில இருந்து நிறைய பணம் என்ன செய்யுது, ஸ்தோத்திரம், அவங்களுக்கு வருது. இப்படிலாம் இன்னைக்கு பேசுகிறதை பார்க்கிறோம், அறியாமையினால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்மளை ஆண்டவர் எதற்கு, கர்த்தர் நாம் இருக்கிற கிராமத்தில், நாம் இருக்கிற பட்டணத்தில் நம்மளை ரட்சித்தார் என்று சொன்னால் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. குளிரடிக்கோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தூரத்தில் இருந்து வந்திருக்கேன், நீங்கள் உள்ளூரில் இருந்து வந்துக்கிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் 3 மணிக்கு இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எதற்கு நம்மை ரட்சித்தார்? ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதம் எப்படி வருது வருங்க? நீதிமொழிகள் 10:22 வாசிங்க. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். யாருடைய ஆசீர்வாதம்? மற்ற காரியம் இல்லை, கர்த்தரின் ஆசீர்வாதமே நமக்கு எதை கொண்டு வரும்? ஐஸ்வரியத்தை தரும். அதோடு கூட வேதனையை. நிறைய அந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உலகத்தானுக்கு வருது, ஆனா அதோடு கூட என்ன வருது? வேதனை வருது. ஆனா தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும்போது அதோடு கூட என்ன இருக்காது? வேதனையை கூட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப என்ன ஐஸ்வர்யத்தை தருகிறார் என்று சொன்னால், வாசிக்க வேண்டாம். எபேசியர் 1:7 வாசித்தானா கிருபையின் ஐஸ்வர்யத்தை தர்றாராம். எபேசியர் 2:4 வாசித்தோமானால் இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை தர்றாராம். ஸ்தோத்திரம். எபேசியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தோமானால் ஒரு அளவற்ற ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன செய்கிறவர்? அவர் தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 3:19 வாசித்தோமானால் ஸ்தோத்திரம், மகிமையின் ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? அது எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது எபேசியர்ல. அப்போ சாதாரண ஐஸ்வர்யம். அப்ப தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருவாரானால் அதோடு கூட வேதனையை அவர் என்ன செய்ய கூட்ட மாட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது காரியம், நம்மளை எதுக்காக ரட்சித்தார்? ஸ்தோத்திரம். ஏன்னா அவருடைய பிறப்பு ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பதற்காக தான் இந்த உலகத்தில் என்ன செய்தார்? பிறந்தார். கிறிஸ்து இயேசு பிறந்தார். ஆசீர்வாதமாக இருக்க. இரண்டாவது காரியம் பார்ப்போம். ஸ்தோத்திரம். வாசிங்க 1 சாமுவேல் எதுக்காக நம்மை ரட்சித்தார் என்றால் 2வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள்ளே என்ன செய்கிறது?
களி கூறுகிறது. என் என் கொம்பு கர்த்தருக்குள் என்ன செய்கிறது? உயர்ந்து இருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே. அப்போ ஆண்டவர் எதுக்காக நம்ம ரட்சித்தார்னா நம்ம சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம துக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருக்கு. ஏன்னா நம்முடைய துக்கத்தை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, நம்முடைய துக்கம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சந்தோஷமாய் மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ ரெண்டாவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு வீட்டுக்கு ஸ்தோத்திரம் மனைவிடத்தில் சொன்னாராம், நம்ம வீட்டுக்கு 2 விருந்தாள் வர்றாங்க. என்னது? 2 விருந்தாள் வர்றாங்க. அப்படியா? நீ எல்லாம் விருந்து பண்ணு அப்படின்னு அது சொல்லி மனைவிட்ட சொன்னாங்க. அப்படியா? ஸ்தோத்திரம். அந்த விருந்தாளி யாரு அப்படின்னு சொன்னா, இன்பமும் துன்பமும் அப்படின்னாரு. அல்லேலூயா, இன்பமும் துன்பமும். நம்முடைய வாழ்க்கையில் இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கு. அதுக்கு மத்தியில தான் நம்மளை ஆண்டவர் சந்தோஷமாய் வைத்திருப்பார். அல்லேலூயா, எப்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சந்தோஷமா இருந்தோன்னு வைங்களேன், சில பிரச்சனையே இல்லைன்னா நம்ம ஜெபமே வராது. முழங்காலும் என்ன செய்யாது? முடக்காது. ஒன்றும் ஸ்தோத்திரம் நல்லா இருந்தால் ஒன்று இருக்கு. ஆனால் இன்பமும் துன்பமும் அதான் வாழ்க்கைன்னே சொல்றாங்க. அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எதுக்காக நம்மளை ரட்சித்தார் என்று சொன்னால், நம்ம சந்தோஷமாய் இருப்பதற்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்தார்? சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மளை ரட்சித்ததற்கு, இந்த உலகத்தில் இயேசு வந்தது நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்ம சந்தோஷமாய் இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 4:7-8 வாசித்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கணும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் நீர் என்ன செய்தி தந்தீர். அல்லேலூயா. இந்த உலகத்தானுக்கு தானியமும் திராட்சரசமும் ஸ்தோத்திரம் நிறைய இருக்கும்போது தான் அவனுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா நிலைமையிலையும் எதை தருவார்? சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு என்று சொன்னால் ரட்சிக்கிறவர், ரட்சிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப எதற்காக இந்த இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொன்னால், நம்ம எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஸ்தோத்திரம், இந்த தேசத்தில் பாருங்க, உலக தலைவர்கள் ஸ்தோத்திரம் எல்லாம் பணம் இருக்குது, வசதி இருக்கிற, பதவி எல்லாம் இருக்கிறது. அவங்க மூஞ்சில பாருங்க சந்தோஷமா யாராட்டும் இருக்காங்களான்னு பாருங்க. சந்தோஷத்தை காணவே முடியல. ஏன்னா ஒரே மண்டடி, ஒரே பிரச்சனை, ஸ்தோத்திரம், பல ஒரிகள். ஆனால் தேவ பிள்ளைகளுக்குள்ள எதை தந்திருக்கிறானா? சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 51:12 தாவீது சொல்கிறார், உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நீர் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். 51:12 ஸ்தோத்திரம். உம்முடைய ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு என்ன செய்யணும்? திரும்பவும் தந்து. ஏன்னா இழந்துட்டாரு, பாவம் செய்து இழந்துட்டாரு. இப்ப கேட்க, உம்முடைய ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப. அப்போ முதல்ல இருந்ததை என்ன செஞ்சிருக்காரு? இழந்ததுனால தான் அவர் சொல்றாரு, எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்கிறார். அப்போ ரெண்டாவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எதற்காக நம்ம ரட்சித்தார்னா நம்ம அவருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பதற்கு. அல்லேலூயா. உலகத்தை மாதிரி அழுதுகிட்டு துக்கப்படுவோம், ஸ்தோத்திரம், நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம். நம்மை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம எவ்வளவு அக்கறையா கரிசனையா இருக்கிறோம், பேரம் பேத்தி மேல எவ்வளவு அக்கறையா கரிசனை, அதை காட்டிலும் ஆண்டவர் நம்மேல் அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக, நம்மை குறித்து பாரமுடையவராக அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அழுது கொண்டு ஸ்தோத்திரம், அண்ணால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவளுடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றினார், அவளை சந்தோஷப்படுத்தினார். அல்லேலூயா. சரி, மூணாவது காரியம் ஸ்தோத்திரம், அவர் ஏன் நம்மளை ரட்சித்தார் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், சங்கீதம் 21:5 வாசிங்க.
21:5. உம்முடைய ரட்சிப்பினாலே நாங்கள் என்ன செய்யும்? மகிழ்ந்து. எதனால? ரட்சிப்பினாலே மகிழ்ந்து கொடியேற்றுவோம். போதும். அந்த 5வது வசனத்தை மறுபடியும் வாசிமா. உம்முடைய ரட்சிப்பினால், உம்முடைய பாருங்க, அவருடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து. அப்போ ரட்சிப்பினாலே நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரு உயர்வை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? தந்திருக்கிறார். நம்மளை தந்திருக்க, நம்ம ரட்சித்தனால ஒரு பெரிய உயர்வு வந்துச்சா இல்லையா? ஆட்டுக்கு பின்னால கிடந்த தாவீத அரசனாய் கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். தன் தகப்பனால ஸ்தோத்திரம், யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சகோதரனாலே பகைக்கப்பட்டு குழியில போடப்பட்டு விற்கப்பட்ட யோசேப்பை கர்த்தர் அந்த தேசத்தில் என்ன செய்தார்? அடிமையாய் கொண்டு போகப்பட்டவனை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை ரட்சித்தது மாத்திரமல்ல, ரட்சித்து நம்மளை பெரியவனாக்கிறார். நமக்கு ஒரு உயர்வை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அழகான, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் பாருங்க. 1 நாளாகமம். எவரையும் அவர் மேன்மைப்படுத்த முடியுமா? 1 நாளாகமம் 29:12 வாசிங்க. 29:12. எவர்? ஐஸ்வர்யம் கனமும் யாரால வரும்? உம்மாலே வருகிறது. ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. நல்ல கவனிங்க. எவரையும், அது ஸ்தோத்திரம், எங்க என்ன ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதின்னு இல்லை, எவரையும் மேன்மைப்படுத்தவும், யாரை என்ன செய்ய முடியும்? பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால. எவரையும், படிச்சிருந்தாலும் சரி படிக்காதவனா இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவனையும் அவர் மேன்மைப்படுத்த முடியும். அப்போ நம்மளை ரட்சித்தது எதுக்கு தெரியுமா? நம்மை உயர்வாக்குவதற்காக, உயர்த்துவதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா வேதத்துக்களை வந்துட்டு வச்சேன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை ஆண்டவர் உயர்த்தி வைத்து நம்மளை என்ன செய்கிறவர்னா அழகு பார்ப்பார். அல்லேலூயா. எனக்கு தெரியும், பாம்பேயில் ஒரு சகோதரர், இங்கு உள்ளவர் தான், எழுத படிக்க தெரியாது. ஸ்தோத்திரம். ஏன்னா 2 3 பள்ளிக்கூடத்துக்கு போனார். அது பிறகு கையெழுத்து ஸ்தோத்திரம் போடணும்னா ஒரு அரை மணி நேரம் ஒவ்வொரு எழுத்தா அதுதான் போடுவோம். ஒன்றும் இது இல்லை, வழியே இல்லை, அவ்வளவு கஷ்டங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம். விக்கிர ஆராதனை பெருகியிருந்த, அதில் மூழ்கி இருந்த ஒரு சகோதரன் கடைசியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே வறுமை ஸ்தோத்திரம், பிள்ளைகளை வைத்து கொண்டு 4-5 பிள்ளைகள் ஸ்தோத்திரம், பிள்ளைகளை வளர்க்க முடியல, கடன் எல்லாம் ஸ்தோத்திரம். ஆனால் ராத்திரியே காலி பண்ணி ஸ்தோத்திரம் போனாங்க. ஆனால் போய் ஸ்தோத்திரம் பாம்பே பட்டணத்தில் போய் வியாபாரம் பார்க்க ஆரம்பித்தார். இன்றைக்கு லட்சாதிபதி அல்ல, கோடீஸ்வரனாக வைத்திருக்கிறார். அங்கே போய் ரட்சிக்கப்பட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு மெட்ராஸில் எனக்கு தெரிந்த ரொம்ப பழக்கமான ஒரு பாஸ்டர், அவர் இந்த பக்கம் ஆலங்குளம் பக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாம்பைக்கு போனார். போய் பொரியலை வியாபாரம் பார்த்தார். என்ன வியாபாரம்? ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமாக பொரியலை வாங்கி பாக்கெட் பண்ணி வியாபாரம் பார்த்தார். ஆனால் அப்படி பார்த்தவர் ஸ்தோத்திரம் நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆண்டவரை சேவிக்க ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். இப்போ பாஸ்டராக இருக்கார். ஆனால் நிறைய கம்பெனி இருக்குது. பொரியலை கம்பெனியே எக்கச்சக்கம் இருக்குது. கடலை மிட்டாய் கம்பெனி இருக்குது பாம்பேயில். ஸ்தோத்திரம். எக்கச்சக்கமான வீடும் எக்கச்சக்கமான ஸ்தோத்திரம் கடைகளும். ஸ்தோத்திரம். அவருக்கே எத்தனை கோடி இருக்குன்னு அவருக்கே தெரியுமா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஊழியம் செய்கிற சபை இருக்குது, எல்லாம் இருக்கிறது. கர்த்தர் அவரை பல மடங்கு என்ன செஞ்சிருக்காரு. ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்முடைய ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம். தாவீதை குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது வாசிங்க. 2 சாமுவேல்
23:1 வாசிங்க. 23:1. 2 சாமுவேல் தானம்மா? 2 சாமுவேல் 23:1. எப்படி? மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், போதும். அப்போ தாவீது கடைசி வார்த்தை மேன்மையாய் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன செய்றார்னா மேன்மையாய் என்ன செய்வார்னா உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சின்ன தம்பி வேலை பார்க்குற அந்த கடை ஓனர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய ஸ்தோத்திரம் ஆரம்ப நாட்களில் பார்க்கும்போது அந்த கடை வைக்கும்போது நான் தான் ஜெபம் பண்ணேன். ஸ்தோத்திரம், படுக்கிறதுக்கு பாய் கிடையாது. ராத்திரி போல் வியாபாரம் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஜெபம் பண்ண வாங்கன்னு அம்மா. ஸ்தோத்திரம், கடையில் கொசு கடிப்பிச்சோம். ஸ்தோத்திரம், கவர்மெண்ட்டு தால்கோ பில்டிங். ஸ்தோத்திரம், ராத்திரி உட்காந்து 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த வியாபாரத்தை ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணிவிட்டு தலைக்கு என்ன தெரியுமா, 2 லைட்டு ரிப்பேரான லைட்டை தூக்கி அவன் ஒரு தலைக்கு ஒன்று, நான் ஒரு தலைக்கு ஒன்று. விரிக்கிறதுக்கு பாய்க்கு பிறகு 2 பேப்பர், அவனுக்கு 2 பேப்பர், எனக்கு 2 பேப்பர். வண்டி இல்லை. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதை சொல்கிறேன்னா, இன்றைக்கு கர்த்தர் பல மடங்காய் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏதை சொல்கிறேன்னு சொன்னால், எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், அவரால் கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 3வது காரியம், ஆண்டவர் எதற்கு நம்மை ரட்சித்து இருக்கிறார்னா உயர்வடைய செய்வதற்கு. 4வது காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். உபாம புஸ்தகம் 11வது அதிகாரம் 33வது அதிகாரம் 29வது வசனம். 33:29. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் பட்டயமும் அவரே. சத்துருக்கள் உனக்கு விரோதமாக இச்சகம் பேசி அடங்குவார்கள். அப்போ அது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எதில் ரட்சிக்கிறோன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் கேடகமாக இருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நம்மை ரட்சிப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, நமக்கு ஒரு கர்த்தருக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. ஸோ அப்போ ரட்சித்தது எதற்காக? நம்மளே பாதுகாத்து உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வார், கட்டளையிடுவார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இதன் முதற்கொண்டு என்றென்றைக்கு என்ன செய்வார், காப்பார். அப்போ ரட்சித்தது எதுக்காகனா, நமக்கு ஒரு பாதுகாப்பு. நமக்கு ஆபத்து வரும், நெருக்க வரும், பயங்கரமான சூழ்நிலைகள் வரும். ஆனால் அவைகளெல்லாம் இருந்து ஒரு நல்ல பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்னா தருகிற தேவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் இல்லை, அதுக்கு ஒரு வசனம் கூட வாசிப்போமே. வாசித்து நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 18வது சங்கீதம், தாவீது என்ன சொல்கிறாரு பாருங்க. 18:35 வாசிங்க. நமக்கு பாதுகாப்பாக இருக்கா என்னன்னு. உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தையும் எனக்கு நீர் தந்து உம்முடைய வலது கரம் என்ன செய்கிறது, தாங்குகிறது. உம்முடைய காரியம் என்னை என்ன செய்ய பெரியவனாக்கும். அப்போ ரட்சிப்புனாலே நமக்கு என்ன இருக்குன்னா கேடயம். கேடயத்தை எனக்கு என்ன செஞ்சது, கேடயம் எதுக்கு, பாதுகாப்பு. கர்த்தர் கிறிஸ்தவ. அப்போ ஏன் நம்மளை ரட்சித்தார் என்று சொன்னால், கர்த்தர் கிறிஸ்தவ தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மளை எத்தனையோ விதத்தில் என்ன செய்திருக்கிறார், நம்மை பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை, 5வது காரியம் எதற்காக நம்மளை ரட்சித்தார்னா, இது முக்கியமான காரியம். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 21-24. வெளிப்படுத்தல் 21-24. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
அதனுடைய வெளிச்சத்தில் என்ன செய்வார்கள்? நடப்பார்கள். எதிலே? பரலோகம். எங்க? வெளிச்சத்தில் நடப்பார்கள். இப்ப இருளுக்குள்ள தான் இந்த உலகம் இருளுக்குள்ள இருக்கிறது. அப்ப வெளிச்சத்தில் என்ன செய்வார்கள்? நடப்பார்கள். அப்ப அஞ்சாவது காரியம், எதற்காக நம்மளை ரட்சித்தார்னா பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை பெறுவதற்காக ரட்சித்திருக்கிறார். இல்லையா? இந்த உலகம், இந்த பூமி ஸ்தோத்திரம், இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்லவே அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய காரியம் இருந்தாலும், வசதி இருந்தாலும், வாய்ப்பு இருந்தாலும், ஒன்று நமக்கு சொந்தமானது இல்லை. அப்ப எதுக்காக நம்மை ரட்சித்தார் அப்படின்னு சொன்னா பரலோகத்தின் பாக்கியத்தை பெறுவதற்காக நம்மளை என்ன செய்திருக்கிறார்? நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தில், அப்ப ரட்சிக்கப்படாதவங்க அந்த வெளிச்சத்தில் என்ன செய்ய முடியாது? அப்போ எதற்காக நம்மளை ரட்சித்தார்னா அந்த பரலோகத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக. நிறைய வசனம் சொல்ல நேரம் இல்லை. ஆகையால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்படுகிற ரட்சிக்கப்படுகிறவர்களை அப்போஸ்தலர் 2:47 வாசித்தோமானால், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில கொண்டு வந்து என்ன செய்தார்? சேர்த்தார். சபைக்கு ஏன் கொண்டு வர்றார் தெரியுமா? நம்மளை ரட்சிப்புகளை தொடர்ந்து நம்ம வருவதற்கு ஸ்தோத்திரம், நம்மளை ஆண்டவர் சபையில கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கார்? நட்டி இருக்கிறார். இல்லையா? ஆகையால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் இயேசு என்று சொன்னாலே ஸ்தோத்திரம், எல்லாருடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏன் நம்மளை ரட்சித்தார் என்ற 5 காரியத்தை பார்த்து, முதலாவது நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நம்மை ரட்சித்தார். ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமாக இருப்பதற்கு நம்மை ரட்சித்தார். மூன்றாவது ஒரு பெரிய உயர்வை தருவதற்கு நம்மை ரட்சித்தார். நாலாவது அவருடைய பாதுகாப்பு. இஸ்ரவேலுக்கு தான் அவர் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி பாதுகாப்பாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவரே கேடகம் என்று எழுதப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். அடுத்து ஏன் நம்மளை ரட்சித்தார்னு சொன்னா, நம்ம நரகத்துக்கு போக அல்ல, பரலோகத்தின் பாக்கியத்தை பெற ஸ்தோத்திரம் அந்த வெளிச்சத்தில் நடக்கத்தக்கதாய் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காய் சுருக்கமாய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Jesus, hallelujah. Shabara bala 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 bala. இயேசுவே சபர பல பல. ஆமை கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம்
பிறந்தார் பிறந்தார் வானவர் மானிட புகழ் பாடிட பிறந்தார் ஆவானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இதுவரை ஆண்டவரே இந்த ஆராதனையை துவக்கத்திலிருந்து இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை துவக்கத்திலிருந்து இறுதி வரை தெய்வம் நடத்தி தந்த தெய்வக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஏன் எங்களை ரட்சித்தீர் என்று சொல்லி, ஆண்டவரே இப்படி ரட்சிப்பு எங்களை என்ன செய்கிறது என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தனித்தனியாக பேர்வீரா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை ஒவ்வொருவர் அறிந்து உமக்கென்று வாழ கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வெறும் வேதக்காரராய் வாழ அல்ல ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த உணவாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். முடிவுவரையும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதும். முடிவுவரையும் நிற்க கர்த்தர் பலன் தருவீரார். அந்த எல்லா சகோதரிமாருக்காய் தடைப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் நீ தனித்தனியாக நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதுக்காய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வரக்கூடிய நாட்கள் இருக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே, பழைய புதிய வருட ஆராதனைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் வைக்க தாழ்த்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே பரிசு, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல வரங்களும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. லேலூயா லேலூயா லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.